வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க. சோ உங்களுக்காகவே ஒரு கதை, ஒரு வரலாற்று துணுக்குன்னு சொல்லலாம். இது சுமார் 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்ததா சொல்றாங்க. ராகா கும்பார்னு ஒரு பாண்டுரங்க பக்தர். ஆமா, மகாராஷ்டிரா பகுதியில பாண்டுரங்கன், அதாவது விட்டலரோட பக்தர். கும்பார் இந்த மராத்தி சொல்லுக்கு மண்பாண்டம் செய்றவர்னு அர்த்தம். அதுதான் அவரோட தொழில். இவர் சாதாரண பக்தர் இல்ல, ரொம்ப தீவிரமான பக்தி. விட்டலர் மேல அபாரமான அன்பு. எந்த அளவுக்குனா, எப்படின்னா, அவர் மண்பாண்டம் செய்யறாரே, அந்த களிமண்ணை மிதிச்சு பெசஞ்சு சக்கரத்துல வச்சு சுத்துறாரே, அப்ப கூட அவர் வாய் சும்மா இருக்காதாம். ஓ, விட்டலா விட்டலான்னு அந்த இறைவனோட பெயரையே சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அது ஒரு தியானம் மாதிரி அவருக்கு. இது ரொம்ப முக்கியம். நாம நிறைய பேர் வேலைய வேற பக்திய வேறன்னு பிரிச்சு பார்ப்போம். ஆமா. ஆனா இங்க பாருங்க, ராகா கும்பார் வாழ்க்கையில வேலையும் பக்தியும் ஒன்னோடொன்னு அப்படியே கலந்துடுச்சு. ஆமா, அவர் செய்யற தொழிலே ஒரு வழிபாடு மாதிரி. கரெக்ட். அவர் செய்யற ஒவ்வொரு வேலையிலயும், அவர் உருவாக்குற பொருள்லயும் அந்த பக்தி தெரியுது. இது பக்தி இயக்கத்தோட ஒரு முக்கியமான அம்சம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் சொல்றாங்க. அவர் செஞ்ச மண்பானைங்களா இருக்கே, அத மெதுவா தட்டுனா மத்த பானை மாதிரி டங் டங்னு சத்தம் வராதான். அப்போ விட்டலா விட்டலான்னு ஒலிக்குமா. என்ன சொல்றீங்க? இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே. இருக்கலாம். ஆனா இது ஒரு உருவகமா கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அவரோட பக்தி எந்த அளவுக்கு ஆழமா இருந்தா, அவர் உருவாக்குன பொருள்ல கூட அந்த நாமம் ஒலிக்கும். அவரோட உயிர் உணர்வு எல்லாம் அந்த நாமத்துல கரைஞ்சு போயிருக்குன்னு காட்டுது இது. நிச்சயமா. இது ஒரு கதையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து ஆழமானது. ஒருத்தரோட ஆழ்ந்த நம்பிக்கை இல்ல ஈடுபாடு அவன் செய்யற பொருளை கூட பிரதிபலிக்கும்னு சொல்ல வருது. ஒரு கலைஞனோட ஆன்மா அவன் படைப்புல தெரியற மாதிரி. கரெக்ட். அந்த பானைங்க வெறும் களிமண் பாத்திரம் இல்ல, அது ராகாவோட பக்திக்கு சாட்சி மாதிரி. சரி, இப்போ அந்த முக்கியமான நிகழ்வுக்கு வருவோம். ராகா கும்பாரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்ச ஒரு சம்பவம். சொல்லுங்க. ஒரு நாள் ராகா நிறைய மண்பாண்டங்களை செஞ்சு முடிச்சிட்டாரு. அத உறுதியாக்கணும் இல்லையா? அதுக்காக சூளையில அடுக்கிறார். சரி. இந்த மண்பாண்ட சூளைகள் எப்படின்னா, ஒரு தடவை மூடி பத்த வச்சுட்டா சும்மா 2-3 நாளைக்கு அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உள்ள ஒரே நெருப்பு, பயங்கர சூடு. ஆமா, அந்த வெப்பம்தான் களிமண்ணை இறுக வைக்கும், பானைக்கு வலிமை கொடுக்கும். அது ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ். ஆபத்துன்னு நமக்கு தெரியும். 3 நாள் அந்த சூட்ல எந்த உயிரும் தாங்காது. சாத்தியமே இல்ல. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ராகா சூளைய மூடி எரியூட்டிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாரு, ஒரு தாய் பூனை. ஐயோ! ஆமா, அங்கும் இங்க ஓடுது, ரொம்ப பரிதாபமா கத்துது, ரொம்ப தவிச்சு போயிருக்கு. பூனையா? சூளை பக்கத்துலயா? ஆமா, அதோட தவிப்ப பார்த்த ராகாவுக்கு மனசுல பகீர்னு இருக்கு. ஒரு பயங்கரமான உண்மை உரைக்குது. என்னது? அவருக்கு புரியுது, ஐயோ, சூளைக்குள்ள பானைங்களை அடுக்கும்போது அந்த சின்ன சின்ன இடைவெளியில இந்த தாய் பூனையோட குட்டிங்க விளையாட்ட உணர நுழைஞ்சிருக்கணும். இப்ப சூளை எரிய ஆரம்பிச்சிடுச்சு, உள்ள பயங்கர சூடு பரவுது. அட கடவுளே, நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கே. ஒரு பக்கம் அவரோட உழைப்பு தொழில் எல்லாம் அந்த சூளையில இருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் பாவம் அந்த சின்னஞ்சிறு உயிர்கள். பூனை குட்டிங்க உள்ள மாட்டிடுச்சு. சூளைய திறக்க முடியாது. திறந்தா நெருப்பு இவரையே பூசிக்கிடும். விட்டா அந்த குட்டிங்க. என்ன ஒரு தர்ம சங்கடம் பாருங்க. ராகாவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? குற்ற உணர்ச்சி, ஒன்னும் செய்ய முடியாத நிலை, வேதனை எல்லாம் சேர்ந்து அழுத்தி இருக்கும். நிச்சயமா. தன் கண்ணு முன்னாடியே அந்த தாய் பூனை வேற கதறுது. அவரால தாங்கிக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே தன்னோட முழு நம்பிக்கையும் இறைவன் மேல வைக்கிறார். பாண்டுராங்கன் கிட்ட போறார். மனமுருகி வேண்டுகிறார். விட்டலா, பாண்டுரங்கா, நீதானே எல்லாம் அறிஞ்சவன். உள்ள இருக்கிற அந்த சின்ன உயிர்களை, அந்த பூனைக்குட்டிங்களை காப்பாத்துப்பா. அவன் ஒன்னும் தப்பு பண்ணல. ஆமா. நீ மட்டும் அவற்றை இந்த கொடிய நெருப்புல இருந்து காப்பாத்திட்டா, நான் இந்த உலக வாழ்க்கையே விட்டுறேன். என் தொழில், வீடு, வாசல், பந்த பாசம் எல்லாத்தையும் திறந்துடுறேன். அப்படி ஒரு சத்தியம் பண்றார். அடேங்கப்பா, இது சாதாரணமான வேண்டுதல் இல்லையே. இது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. ஆமா. அந்த சின்ன உயிர்களுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் செய்ய தயாரா இருக்காரு. காட்டுல ஒரு துறவி மாதிரி ரொம்ப எளிமையா வாழறேன்னு வாக்கு கொடுக்கறார். இது அவரோட பக்தியோட ஆழத்தை காட்டுது. அதே நேரம் அந்த ஜீவ காருண்யம், கருணை உள்ளம் அதையும் காட்டுது. சின்ன உயிர்களுக்காக இவ்ளோ பெரிய முடிவெடுக்கிறது, இது ஒரு மாதிரி நிபந்தனையற்ற சரணாகதி மாதிரி இருக்கு. ஆமா. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும். அவர் சும்மா காப்பாத்துன்னு கேட்கல, காப்பாற்றினால் நான் இதை செய்கிறேன்னு ஒரு நிபந்தனையோட சத்தியம் பண்றார்.
ஆமா, ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கு. இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி தோணலாம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன் இறைவன் கண்டிப்பா காப்பாத்துவான், அப்படி காப்பாத்துனா நான் ஏன் வாக்கு காப்பாத்துவேங்கிற உறுதி. சரிதான். இது வெறும் பேரம் பேசுறது இல்ல. அந்த கஷ்டமான நிலைமையில மனுஷ சக்தியை மீறி ஒரு உதவி கேட்கும்போது தன் பங்குக்கு கொடுக்க முன் வர்ற ஒரு பெரிய தியாகம். தன் பிரார்த்தனைக்கு சக்தி இருக்குன்னு நம்புறாரு. அந்த குட்டிங்களை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற தீவிரமான விருப்பமும் இருக்கு. அதுதான் அவரை இந்த முடிவுக்கு தள்ளி இருக்கும். சரி, இந்த பிரார்த்தனை, இந்த சத்தியம், இதோட விளைவு என்ன ஆச்சு? அதுதானே முக்கியம். அதுதான் இங்க இருக்கிற நம்ப முடியாத ஒரு அதிசயம். சொல்லுங்க, கேட்கவே ஆர்வமா இருக்கு. நமக்கு கிடைச்ச குறிப்புகள் படி 3 நீண்ட நாள் அந்த சூளை எரிஞ்சு அணைஞ்சதுக்கு அப்புறம் ராகாவுக்கு ஒரே பதட்டம், ஒருவித எதிர்பார்ப்பு. மெதுவா சூளைய திறக்கிறார். சரி. சுட்ட நல்ல உறுதியான பானைகளை ஒவ்வொன்னா வெளியே எடுக்கிறார். அப்போ என்ன ஆச்சரியம்! என்னாச்சு? அந்த பாறைகளுக்கு நடுவுல இருந்து அந்த பூனைக்குட்டிங்கெல்லாம் ஒண்ணும் விடாம, ஆ, எந்த தீங்கும் இல்லாம, ஒரு சின்ன தீக்காயம் கூட இல்லாம முழுசா பாதுகாப்பா துள்ளி வெளியே ஓடி வருது. நம்பவே முடியலையே. 3 நாள் அந்த நெருப்புச் சூளைக்குள்ள இது எப்படி சாத்தியம்? அதுதான் அதிசயம். அவன் நேரா ஓடி போய் 3 நாளா வெளிய காத்துக்கிட்டு இருந்த அந்த தாய் பூனைக்கிட்ட சேர்ந்துக்குதுங்க. அடேங்கப்பா, இது அறிவியல் ரீதியா பார்த்தா இது நடக்கவே முடியாதே. இதுதான் இந்த கதையை ஒரு வெறும் சம்பவமா இல்லாம ஒரு அற்புதமா மாத்துது. ராகவாவோட பிரார்த்தனைக்கு கிடைச்ச பதில்னு நம்புறாங்க. அப்போ ராகாவோட மனநிலை நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் தாங்க முடியாத சந்தோஷம், நிம்மதி. இன்னொரு பக்கம் தன் இறைவன் பாண்டுரங்கனோட கருணைய நினைச்சு ஒரே நெகிழ்ச்சி. உடனே பாண்டுரங்கனுக்கு மனமுருகி நன்றி சொல்றார். சரி. ஆனா அவர் அதோட நிறுத்தல. இதுதான் முக்கியம். இப்போ பூனைக்குட்டிங்க காப்பாத்தப்பட்டுடுச்சு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. ஆமா, அவர் நினைச்சிருந்தா அப்பாடா எல்லாம் முடிஞ்சதுன்னு மறுபடியும் தான் வேலை குடும்பம்னு போயிருக்கலாம். அந்த சத்தியத்தை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சதா கூட சொல்லியிருக்கலாம். ஆனா ராகா கும்பார் அப்படி செய்யல. என்ன பண்ணாரு? அவர் கொடுத்த வாக்க மீறல. அந்த பூனைக்குட்டிங்க காப்பாற்றப்பட்டதுனால தான் சொன்னபடியே தன் உலக வாழ்க்கை, வீடு, தொழில் எல்லாத்தையும் துறந்துட்டார். அப்படியா? ஆமா, காற்றுக்கு போய் ஒரு துறவி மாதிரி ரொம்ப எளிமையான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டார். வாவ், இது ஒரு நேர்மையை காட்டுது. சத்தியம் தவறாத குணம். அற்புதம் நடந்துச்சா இல்லையாங்கிறத விட நடந்ததா நம்பப்படுற அந்த அற்புதத்துக்கு பிறகு அவர் தான் வார்த்தையை காப்பாத்தினாரே, அது அவரோட கேரக்டருக்கு ஒரு பெரிய சாட்சி. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ஒரே ஒரு நிகழ்வு ராகா கும்பாரோட வாழ்க்கை பாதையே மொத்தமா மாத்திடுச்சு. ஆமா, ஒரு சாதாரண மண்பாண்ட தொழிலாளி தன்னோட பக்தியோட தீவிரம், கருணை, நேர்மை இதனால ஒரு மதிக்கத்தக்க நபரா ஒரு துறவியா மாறுறார். பிரார்த்தனையோட வலிமை, அற்புதம் மேல இருக்கிற நம்பிக்கை, கருணை, முக்கியமா கொடுத்த வாக்கு காப்பாத்துற நேர்மை, இப்படி பல விஷயங்களை சொல்லுது. குறிப்பா அந்த நேர்மை, தன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்றது, அதுதான் இந்த கதையோட ஆணிவேர்னே சொல்லலாம். ஆஹா, மொத்தத்துல இதுதான் ராக கும்பாரின் கதை. ஒரு தீவிர பக்தரோட வாழ்க்கையில நடந்ததா சொல்லப்படுற ஒரு அதிசய நிகழ்வு. அவர் தன் இறைவன் மேல வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அதோட விளைவு, குறிப்பா அந்த பூனைக்குட்டிங்களை காப்பாத்துறதுக்காக செஞ்ச சத்தியத்தோட விளைவு, அவர் தன் வாழ்க்கைய மாத்திக்கிட்ட ஒரு பயணம். இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு யோசிச்சா நிறைய விஷயம் தோணுது. ஒன்னு, நம்பிக்கைக்கும் செயலுக்கும் ஒன்னு தொடர்பு. சும்மா நம்புறதோட நிக்காம அதுக்காக செயல்படுறது, அதுக்காக தியாகம் பண்ண தயாரா இருக்கிறது. சரி. 2வது, அந்த ஜீவ காருண்யம், பிற உயிர்கள் மேல காட்டுற கருணை. அது எவ்ளோ சின்ன உயிரா இருந்தாலும் சரி, அது மேல காட்டுற இரக்கம் ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திர சக்தி கொண்டதுன்னு புரியுது. ராகாவோட விஷயத்துல அந்த கருணை தானே அந்த சத்தியத்துக்கும் அப்புறம் வந்த வாழ்க்கை மாத்திரத்துக்கும் காரணம். ஆமா, அது ஒரு அழகான பார்வை. அந்த பூனைக்குட்டிங்க ஒரு கருவி மாதிரி இருந்து ராகாவோட ஆன்மீக பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. நீங்களும் இத பத்தி யோசிச்சு பாருங்க. ராகா அந்த சத்தியம் பண்ணும்போது பூனைக்குட்டிங்க நிச்சயமா காப்பாத்தப்படும்னு 100% நம்பி பண்ணாரா? நல்ல கேள்வி. இல்ல ஒருவேளை காப்பாத்தப்பட்டா அப்படிங்கிற ஒரு வேண்டுதலா வச்சு அற்புதம் நடந்தத பார்த்த பின்னாடி, ஆஹா என் பிரார்த்தனை பலிச்சுடுச்சு, அதனால நான் என் வார்த்தைய காப்பாத்தணும் அப்படிங்கிற நேர்மைனால அந்த சத்தியத்தை நிறைவேற்றினாரா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எது முதல்ல வந்துச்சு? அந்த அசைக்க முடியாத 100% நம்பிக்கையா, இல்ல அற்புதம் நடந்த பிறகு வந்த நேர்மையா, இல்ல ரெண்டும் சேர்ந்ததா? ராகாவோட பக்தி எந்த வகை? அது நிபந்தனையற்றதா, இல்ல ஒரு மாதிரி இறைவனோட செஞ்ச ஒப்பந்தம் மாதிரி அடிப்படையில இருந்ததா?
இந்த மாதிரி பக்தி கதைகள் நமக்கு என்ன சொல்ல வருது? இதெல்லாம் சும்மா நம்பிக்கையூட்டுற மனசுக்கு ஆறுதல் தர கதைகளா? இல்ல, நம்மளோட செயல்கள், அதாவது கர்மா, அதோட விளைவுகள், நம்ம எண்ணங்களோட சக்தி, நம்ம நேர்மை, இதுக்கெல்லாம் இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பு விளக்குற தத்துவங்களா? யோசிக்க வேண்டிய விஷயம். ராகாவோட விஷயத்துல அவரோட கருணை, அந்த பூனைகளை காப்பாத்த நினைச்சது, அவரோட பக்தி, அந்த பிரார்த்தனை, அப்புறம் அவரோட நேர்மை, வாக்க காப்பாத்துனது, இந்த மூணு சேர்ந்ததுதான் இந்த அதிசயத்தை நடத்திச்சா? இல்ல, இல்ல, அதிசயம் தற்செயலா நடந்துச்சா? ஆனா அவரு தன் நேர்மையால அதுக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுத்தாரா? இதுக்கெல்லாம் ஒரே நேரடியான பதில் இருக்குமான்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க அனுபவம், நம்பிக்கை, புரிதல் வச்சு இதை பார்க்கலாம். ஆமா, ஒருவேளை இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, உண்மையான கருணையும் ஆழமான நம்பிக்கையும் அசைக்க முடியாத நேர்மையும் ஒன்னா சேரும்போது அது மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தானோ? ஒரு மனுஷனோட மன உறுதி, அவனோட செயல்கள்ல இருக்கிற நேர்மை, இது எப்படி அவன் வாழ்க்கைய மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற சூழலையும் பாதிக்கலாங்கிறதுக்கு ராகா கும்பாரோட கதை ஒரு உதாரணமா நிக்குது. ம், இத பத்தி நீங்களே தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. நம்பிக்கை, செயல், கருணை, நேர்மை, இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது? இந்த சிந்தனையோட இன்னைக்கு இதை நிறைவு செய்வோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.